முத்து மீனா இவங்க 2 பேருக்கும் இந்த அசிங்கம் தேவைதான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அப்படி என்ன அசிங்கப்பட்டாங்க அப்படின்னா, ரோகிணி விஷயத்தில் தலையிட்டு ரோகிணிக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணாங்க. ஆனால் கடைசியில் ரோகிணி இவங்களுக்கு பெரிய பல்பாக கொடுத்துட்டாங்க. அது என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோடில் ஆரம்பத்தில் நம்ம மனோஜை கூப்பிட்டு முத்து, மீனா அண்ட் சுருதி, ரவி இவங்க 4 பேரும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அம்மா செஞ்சது சரி கிடையாதுடா, நீ இதற்கு ஆதரவு கொடுக்காத, நீ அம்மாவுக்கு எதிராக பேசு அப்படின்ற மாதிரி சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. இவங்க சொல்கிற விஷயங்கள் சரிதான். ஏன்னா ஒருத்தரோட உரிமை இல்லாமல் அவங்களோட கார்டை நீ வாங்கணும், என்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விஜயா அநாகரிகமா நம்ம ரோகிணியோட கார்டை பிடிங்கி வச்சிருக்காங்க, ஏடிஎம் கார்டை. அதை தான் முத்து தப்புன்னு சொல்றாரு. முத்து மட்டும் கிடையாது, அங்க இருக்கிற 4 பேருமே அந்த விஷயம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட எடுத்து சொல்றாங்க. ஆனா மனோஜ் அதை சுத்தமா புரிஞ்சுக்கிடல. அதுக்கு பதில் மனோஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா, அம்மாவையும் என்னையும் நீங்க பிரிக்க பாக்குறீங்க, நீங்க பிரித்தாலும் சூழ்ச்சியில இருக்கிறீங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. அம்மா என் மேல பாசமா இருக்கிறாங்க, அது உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால எங்களை எப்படியாவது கழட்டி விட்டுறலாம் அப்படின்னு நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்ற மாதிரி தப்பா சொல்றாரு. ஸோ முத்து சொல்றாரு, டே நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா, நான் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தரோட ஏடிஎம் கார்டை இப்படி அநாகரிகமாக என்கிட்ட கொடு, நான் வச்சுக்கிடுவேன். ஏன்னா அவங்களுக்குன்னு பர்சனல் தேவைகள் இருக்கும், அவங்களும் ஏதாவது பொருள் வாங்கணும்னா வாங்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது அம்மா பண்ணது தப்புடா அப்படின்னு சொல்லி முத்து எவ்வளவோ எடுத்து சொல்கிறாரு. அதை கொஞ்சம் கூட மனோஜ் காதில் வாங்கிக்க மாட்டேங்கிறாரு. இங்கே பார், உன் வேலை எதுவும் அதை மட்டும் பாரு, எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு டோனில் தான் பேசிக்கிட்டு இருக்காரே தவிர விஜயா செஞ்சது தப்பு அப்படின்றத மனோஜுக்கு சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முத்து முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அதை அவர் எதுவுமே புரிஞ்சுக்கிடலை. அவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அம்மாவை என்னையும் பிரிக்க பார்க்குறீங்களா, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவங்க பக்கம் சேம் சைட் கோல் போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ முத்து டென்ஷன் ஆயிட்டாரு. டே இங்கே பார், நாங்கள் சொல்கிறது உனக்கு புரியுதா புரியலையா அப்படின்ற மாதிரி அவர் கேட்க, சுருதி இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்க மனோஜ், நாங்கள் அதுக்காக சொல்லலை, 1000 தான் இருந்தாலும் அது யாரா வேணா இருக்கட்டும், ரோகிணி மட்டும் கிடையாது, யாரா வேணா இருக்கலாம், அவங்க மாமியார் இப்படி ஒரு விஷயம் பண்ணாங்க அப்படின்னா அது ரொம்பவே தப்பு. நான் எங்கள் அப்பா அம்மா கேட்டாலே நான் கார்டை கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க சுருதி சொல்கிறாங்க. ஆனால் மனோஜ் எதையுமே கேட்க மாட்டேங்கிறாரு. உங்கள் வேலை எதுவும் அதை மட்டும் பாருங்கள், தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முத்துவுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஒழுங்கு மரியாதை ஓடி போடா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் கிடையாது, அடிக்கிறதுக்காக ஓடுறாரு. மனோஜ் ஓடிட்டாரு, போங்கடாங்கிட்டு நீங்களும் உங்கள் அட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடி போயிட்டாரு. சரி, இப்போ நம்ம முத்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தேவையில்லாத நீ வேணா என்னை அடிச்சுக்கூடா, எனக்கு இது தேவைதான்டா அப்படின்ற மாதிரி சொல்லி, ஏன்னா ஒரு பக்கம் ஏதாவது உதவி செய்யலாம் ரோகிணிக்கு அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாரு. ஆனால் ரோகிணிக்கு இவங்க உதவி செய்யணும்னு நினைக்கிறதே பெரிய தப்பு. தப்புன்றதை விட அது ஒரு பாவம். ஏன்னா ரோகிணிக்கு உதவி செஞ்சு அதில் எந்த பிரோஜனமும் கிடையாது. ரோகிணிக்கு உதவி செய்கிறதுக்கு பதில் சோத்தில் போய் முட்டிக்கிறலாம் முத்து. ஸோ அதுவே நல்ல வேலையாக இருக்கும். ரோகிணிக்கு உதவி செய்கிறதுக்கு பதில் அந்த விஷயம் பண்ணார் அப்படின்னா அது அவருக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அதை தவிர்த்து ரோகிணிக்கு உதவி செய்கிற அப்படின்னு சொல்லி இவங்க எப்போ இறங்கினாலும் பிரச்சனை என்னமோ இவங்களுக்கு தான். இந்த விஷயத்தை ஏன் இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல. இந்த ஒரு முறை மட்டும் கிடையாதுங்க, இதுக்கு முன்னாடி பல முறை அடி வாங்கிட்டாங்க, அசிங்கப்பட்டுட்டாங்க, கேவலப்பட்டுட்டாங்க. இவ்வளோ பட்டும் அவங்க இன்னும் திருந்தலை அப்படின்னா நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. பார்க்கலாம், இதுக்கப்புறமாவது கொஞ்சம் திருந்துட்டாங்களா, அதற்கான வாய்ப்பு எதுவும் அமைதா இருக்குதா அப்படின்றத இனி வர சொல்ல தெரியும். சரி, இவங்க பேசின விஷயங்கள் எதுவுமே செட் ஆகாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு ரவி, சுருதி அவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க. ஏன்னா அவங்ககிட்ட அட்வைஸ் பண்ணி வேஸ்ட்டு, அவன் என்ன சொன்னாலும் கேட்க போகிறது கிடையாது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதனால் அண்ணி நாங்கள் வரோம், நீ டைம் ஆயிடுச்சு, நாங்கள் தூங்கணும், காலைல வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவி அண்ட் சுருதி அவங்க 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. இப்போ முத்து, மீனா இதெல்லாம் நமக்கு தேவைதானா மீனா, ஏதோ நல்ல விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட போய் பேசினா இப்போ எப்படி பண்ணிட்டான் பாரு, நம்மளை ஏதோ குற்றவாளி மாதிரி ஆக்கிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்ல, மீனா உங்கள் அண்ணனுக்கு ஏதுங்க தைரியம், அவர் தான் அம்மா பிள்ளையாச்சு, அவங்க என்ன பண்ணிடுவார், அவர் ஒன்றும் பண்ண மாட்டார், அவர்கிட்ட பேசுறதுக்கு நம்ம பேசாமல் இருக்கிறதே நமக்கு நல்லது தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, நீ சொல்கிறது சரிதான் மீனா, அவங்ககிட்ட பேசுறதுக்கு நம்ம பேசாமல் இருந்திருக்கலாம், இது நமக்கு தேவையில்லாத வேலை. அண்ட் எப்படியாவது ரோகிணியோட கார்டை திரும்ப ரோகிணிக்கே வாங்கி கொடுக்கணும். ஏன்னா இது எப்படி ஆகும் அப்படின்னா, நாளைக்கு என்னோட கார்டை வாங்குவாங்க அத்தை, அண்ட் அதுக்கப்புறம் சுருதி கார்டை கேட்பாங்க அப்படின்ற மாதிரி மீனா யோசிக்கிறாங்க. அதனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோட ஏடிஎம் கார்டை நீங்களே வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் மீனா எதுக்கு அப்படின்ற மாதிரி முத்து கேட்க, இல்லைங்க நாளைக்கு என்கிட்ட இருந்து இந்த கார்டை வாங்கினாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. இல்லை மீனா, உன் கார்டு உங்ககிட்டே இருக்கட்டும், நாளைக்கு நீ கொடு, நான் எப்படி கேட்குறேன் எல்லாரும் முன்னாடி நான் உங்ககிட்ட ஏடிஎம் கார்டை கேட்பேன், நீ அப்போ என்கிட்ட கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏங்க இப்போயே நான் கொடுத்துட்றேனே அப்படின்ற மாதிரி நம்ம மீனா சொல்கிறாங்க. முத்து இருந்துக்கிட்டு, இல்லை மீனா நான் ஒரு காரணமாக தான் சொல்கிறேன், நாளைக்கு நான் கேட்கும்போது ஏடிஎம் கார்டை என்கிட்ட கொடு, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல, மீனா எடுத்துகிட்டு, சரிங்க நீங்கள் ஏதோ பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தெரியுது, பட் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. அண்ட் காலையில் விடியுது. விடிஞ்சோடனே நம்ம முத்து மீனா கூப்பிட்றாரு. மீனா மீனா அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அப்போ மீனா என்னங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, எங்க அந்த ஏடிஎம் கார்டை எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி நம்ம முத்து மீனா கிட்ட சொல்ல, மீனாவும் ஏடிஎம் கார்டா
எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை மீனா, நான் வந்து கேட்டிருந்தேன் இல்லையா, ஸோ ஏடிஎம் கார்டு எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ போய் ஏடிஎம் கார்டை முதல்ல எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புகிறாரு. மீனாவும் உள்ளே போய் ஏடிஎம் கார்டு எடுத்துகிட்டு வந்து இண்டாங்க அப்படின்ற மாதிரி கொடுக்கும்போது, என்கிட்ட எதுக்கு கொடுக்குறேன், அத்தைகிட்ட கொடு, அதாவது எங்கள் அம்மா கிட்ட கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்கிங்கில் இருக்காங்க. என்னாச்சு, ஏன் இவன் திடீர்னு இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அண்ணாமலைக்கு சந்தேகம் வரும் இல்லையா. அப்போ அண்ணாமலை கேட்பார், ஏன்டா ஏடிஎம் கார்டு எடுத்து விஜயாட்ட கொடுக்குற, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி இவர் என்ன எதிர்பார்த்தாரோ அதை தான் அண்ணாமலை செய்கிறாரு. ஏன்டா ஏடிஎம் கார்டு எடுத்து கொடுக்குறேன், என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயோ அப்பா உனக்கு தெரியாத விஷயம், இப்போ வீட்டுக்குள்ளே என்ன நடந்துக்கிட்டு தெரியுமா, எல்லா ஏடிஎம் கார்டையும் கலெக்ட் பண்ணுறது தான் நம்ம அம்மாவோட வேலை அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு விலங்குலடா தெளிவாக சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணாமலை கேட்குறாரு. முத்து சொல்கிறாரு, ஆமாப்பா ரோஹினியோட ஏடிஎம் கார்டு இப்போ அம்மா கிட்ட தான் இருக்குது, அது உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, எதுக்குடா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் விஜயா பண்ண விஷயத்தை நம்ம முத்து எடுத்து சொல்கிறாரு. அதாவதுப்பா விஜயா இப்படி பண்ணிட்டாங்க, அதாவது நம்ம ரோஹினி இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக நம்ம அம்மா அதாவது விஜயா என்ன பண்ணாங்க அப்படின்னா ரோஹினி கிட்ட இருந்து ஏடிஎம் கார்டை வாங்கி அவங்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அண்ணாமலைக்கு கோவம் வந்துடுது. ஏன் விஜயா இப்படி பண்ணுற, நீ எந்த காலத்தில் இருக்கிற, நீ மனசில் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. வீட்டுக்குற ஒரு கலவரம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. முத்து வந்து இந்த விஷயத்தை அப்பா கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாரு. இந்த முறை நேரடியாக சொல்லக்கூடாது, அதுக்கு பதில் இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் முயற்சி பண்ணார். அவர் நினச்ச மாதிரியே நடந்துருச்சு. அண்ணாமலை வந்து திட்டுறாரு, ஏன் விஜயா இப்படி பண்ண, இது எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை, இது என்ன உனக்கு புது பழக்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டு ஆர்குமெண்ட் பண்ணுறாரு. விஜயா செம்ம ஷாக்கில் இருக்காங்க. ஏன்னா விஜயா எதிர்பார்க்கல இல்லையா இவங்க போய் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சொன்னதும் விஜயாவுக்கு வந்து செம்ம ஷாக், என்னடா இது இவங்க வேற போட்டு கொடுத்துட்டாங்களே, ஒருவேளை இவர் வந்து எப்பயுமே நமக்கு ஆதரவாக பேசுனதே கிடையாது, கண்டிப்பாக ரோஹினிக்கு ஆதரவாக தான் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ரோஹினி வந்து நிற்கிறாங்க வெளியே. ஏன்னா எல்லா விஷயமும் அவங்கள சுற்றி தான் நடக்குது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். முத்துவை நல்லா பேச விடுறாங்க, பேசட்டும் அப்படின்ற மாதிரி பேச விடுறாங்க. அண்ணாமலையும் விஜயா கிட்ட சொல்கிறாரு, நீ ஏடிஎம் கார்டை மரியாதையாக நீ ரோஹினி கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை விஜயா கிட்ட சொல்கிறாரு. விஜயா ரொம்பவே அமைதியாக இருக்கிறாங்க, சைலண்டாக இருக்காங்க, ஒன்றுமே பேசலை. என்னடா அது இவங்க ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, இதுதான் நம்ம ரோஹினிக்கு ஒரு சரியான சந்தர்ப்பம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்த ரோஹினி நல்லா முத்துவை பேச விடுறாங்க. முத்துவும் ரொம்ப பேசுகிறாரு, இதெல்லாம் தப்புமா அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அது போக நம்ம ரோஹினி அண்ட் அவங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சுருதி கிட்ட நம்ம மீனா கேட்குறாங்க, ரவிட்ட கேட்குறாங்க, எல்லார்ட்டையும் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்படி ஒருத்தரோட கார்டை அநாகரிகமாக வாங்கி வச்சிருக்கிறது சட்டப்படி தப்பா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, ரவி இருந்துக்கிட்டு கண்டிப்பாக சட்டப்படி தப்புடா, இது வந்து நியூசன்ஸு, ஸோ இப்படி பண்ணால் அவங்கள ஜெயிலுக்கு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ரவி சொல்ல, விஜயாவுக்கு கொஞ்சம் பயம் வருது. ஆனால் ரோஹினி ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரைட்டு, நம்ம தான் பேச முடியல, இவங்களாவது இப்படி பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரி ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் சுருதி சொல்கிறாங்க, ஆமாம் முத்து நீங்கள் சொல்கிறது சரிதான், இப்படி பண்ணால் கண்டிப்பாக அவங்களுக்கு 5 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இது ரொம்ப தப்பான விஷயம் இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம சுருதி சொல்லிக்கிட்டு இருக்க, இங்கே உடுக்கடிக்க ஆரம்பிச்சிருச்சு விஜயாவுக்கு. என்னடா அது இவங்க எப்படி பயம் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க, அப்படி என்ன பண்ணோம், ஏடிஎம் கார்டு தானடா வாங்கி வச்சோம், என்னடா நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. ஸோ அதனால் பொறுமையாக டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எதை பற்றி தான் பேசுகிறாங்க, பேசட்டும் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பொறுமையாக டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம முத்து கேட்குறாரு, எப்பா இதெல்லாம் தப்புப்பா, அம்மா கிட்ட வாங்கி ஏடிஎம் கார்டை நம்ம ரோஹினி கிட்ட கொடுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, விஜயா நீ ரோஹினி கிட்ட ஏடிஎம் கார்டை கொடு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாரு. ரோஹினி இந்த டைமை சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா மறுபடியும் விஜயாவை நம்ம கண்ட்ரோலில் எடுத்துக்கலாம். ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே தாட் என்ன அப்படின்னா, விஜயா நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும், அவங்க நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்ம நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்றதான இவங்க தாட்டு. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், இவங்க நினைக்கிற விஷயங்கள் நடக்கணும், அதுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க, என்ன விஷயங்கள் வேணா பண்ணுவாங்க அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ அதனால இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்ச ரோஹினி இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எதுக்கு முத்து ஏன் என் விஷயத்தில் தலையிடுங்க, உங்களுக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் என் விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது உங்களுக்கு தேவையே இல்லாத வேலை முத்து, நான் உங்ககிட்ட வந்து உதவி கேட்டேனா, இல்லை அப்படின்னா ஏடிஎம் கார்டை அத்தை பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யாருக்கிட்டையாவது போய் சொன்னேனா, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்ல, முத்து ஒரு நிமிஷம் ஷாக்கில் நிற்கிறாரு. முத்து மட்டும் கிடையாது, சுருதியாக இருக்கட்டும், மீனாவாக இருக்கட்டும், ரவியாக இருக்கட்டும், எல்லாருமே ஷாக்கில் இருக்காங்க. ஸோ ரோஹினி பாட்டுக்கு பேசிட்டு போகிறாங்க, அத்தை எதுக்காக ஏடிஎம் கார்டை வாங்கி வச்சாங்க, நான் தப்பு பண்ணேன் வாங்கி வச்சாங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, விஜயாவுக்கு லைட்டாக அப்படியே குழுக்குழுன்னு இருக்குது. எப்படியாவது விஜயாவை மறுபடியும் தன் கண்ட்ரோலில் எடுத்துடணும் அப்படின்ற மாதிரி ரோஹினி ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறாங்க. ஏன்னா ரோஹினிக்கு நல்லாவே தெரியும், இந்த வீட்டுக்குள்ளே விஜயா வைக்கிறதா சட்டம், விஜயா வைக்கிறதா ரூல்ஸ், விஜயா பக்கம் இருந்தால் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்றது ரோஹினிக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் விஜயாவை மறுபடியும் எப்படியாவது கைக்குள்ளே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜயாவுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி, விஜயா மேலே எந்த தப்புமே கிடையாது, நான் தான் அவங்க கிட்ட கொடுத்தேனே வச்சுக்கோங்களேன், இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. முத்து கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல இந்த விஷயத்தை. ஏன் அப்படின்னா இவங்க பண்ணுறது விஜயா பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சும் ரோஹினிக்காக அவர் பேசியிருக்கவே கூடாது. ஆனால் அதையும் மீறி ரோஹினிக்காக பாவம், அது அவங்களோட ப்ரியாரிட்டி, அவங்களுக்குன்னு தேவைகள் இருக்கும், அதை செலவழிக்கிறதுக்கு அவங்களுக்கு பணம் வேணும், அவங்க அம்மா பண்ணுறது, ஏன்னா அம்மா தானே, அம்மா எதிர்த்து பேசணும் அப்படின்ற அவசியமே அவருக்கு கிடையவே கிடையாது. அதையும் மீறி பேசி ரோஹினிக்காக ஒரு விஷயத்தை செய்கிறார்
அப்படின்னா ரோகிணி நமக்காக இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டிருந்திருக்கணும். அண்ட் அது போக முத்து பக்கம் நின்றுருந்துருக்கணும். ஆனால் அதை செய்யாமல், ஏன்னா இப்போ நம்ம ரோகிணி வந்து என்ன நினைக்கிறாங்க, என்ன நினைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ரைட்டு நமக்கு ஆதரவாக இவங்களாவது பேசுகிறாங்களே, இவங்க பக்கம் நின்னோம் அப்படின்னா நிச்சயமாக நியாயம் கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி ஏடிஎம் கார்டை வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நாளைக்கு மனோஜ் கூட பேசுகிறத வந்து அவங்களால தடுக்க முடியாது. மனோஜ் கூட பேச வைக்கிற விஷயத்தை அவங்களே பார்த்துக்குருவாங்க. நம்ம முத்துவாக இருக்கட்டும், மீனாவாக இருக்கட்டும், ரவியாக இருக்கட்டும், ஸ்ருதியாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் சேர்ந்து ரெண்டு பேர்த்தையும் பேச வச்சிருவாங்க. ஆனால் விஜயா கட்டுப்பாட்டில் மனோஜ் இருக்கிறவரை அவங்களுக்கு பிரச்சனை தான் அப்படின்றது நல்லாவே தெரியுது. அப்போது நம்மளும் விஜயா கிட்ட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கணும். ஏன்னா விஜயா சொல்கிற மாதிரியே கேட்கணும் அண்ட் விஜயாவை நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிறணும் அப்படின்னு தான் ரோகிணி நினைக்கிறாங்க. ஸோ அதனால தான் இவங்க திரும்ப திரும்ப அவங்கள எப்படியாவது நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடணும் அல்லது நம்ம கண்ட்ரோலுக்கு அப்படியே போகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இப்போ விஜயாவை இந்த இடத்துல காப்பாற்றி விடுறாங்க. முத்துவுக்கு பெருத்த அசிங்கம் அப்படின்னு சொல்லலாம். அசிங்கையிலே அசிங்கம், இது வந்து கேடுகட்ட அசிங்கம். இது தேவையில்லாத விஷயத்தை பண்ணி ரொம்பவே அசிங்கப்பட்டார், அவமானப்பட்டார், வெக்கப்பட்டார், வேதனைப்பட்டார், துக்கணப்பட்டார். இத்தனை பட்டும் அவர் திருந்த மாட்டார், கண்டிப்பாக திருந்தவே மாட்டார். அடுத்து ரோகிணிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை முன்னாடி வந்து தான் நிற்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வேற விஷயம். இப்போ இந்த பிரச்சனை எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது அப்படின்னா, எல்லாரோட கவனத்தையும் நம்ம முத்து பக்கம் நம்ம ரோகிணி திருப்பி விட்டாங்க. இந்த எல்லா தப்புக்கும் காரணம் நம்ம முத்து தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ கடைசியாக இந்த பிரச்சனை எங்கே கொண்டு போய் முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் முத்து தான். நான் வந்து ஆன்ட்டி கிட்ட என்னோட விருப்பத்தோட தான் கொடுத்தேன், அவங்க கிட்ட இப்போ கார்டு இருக்கிறதும் என்னோட விருப்பம் தான். இதில் முத்து உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்கள் வேலை எதுவும் அதை மட்டும் பாருங்கள். எனக்கு பணம் தேவை அல்லது எனக்கு ஏதாவது செலவு வாங்கினா நான் ஆன்ட்டிகிட்ட பணம் கேட்டு வாங்கிக்கிடுவேன். அவங்க எனக்கு கொடுக்க மாட்டேன்னே சொல்ல மாட்டாங்க. ஸோ எனக்கு எப்போல்லாம் பணம் தேவைப்படுது நான் அப்போல்லாம் அவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கிடுவேன். அது எங்களோட தனிப்பட்ட விஷயம், இதில் நீங்கள் தலையிடாதீங்க, நீங்கள் உங்கள் வேலை எதுவும் அதை மட்டும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. ஸோ இதுதாங்க ரொம்ப அசிங்கம் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்கல இப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா முத்து வந்து எது ஒரு நல்ல விஷயம் தான் நினச்சாரு, எதற்காக பண்ணணும் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் அவர் ஆசைப்பட்டார். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அதுவே இவங்களுக்கு பெருத்த அசிங்கம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் முத்துவால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் வந்து நிற்கிறாரு. பாவம், இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? இதுக்கப்புறம் போய் ரோகிணி கிட்ட ஏதாவது பண்ணுறோம், ரோகிணிக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்னு போய் நின்னாங்க அப்படின்னா அசிங்கம் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம முத்துவுக்கு தான் அசிங்கம். இது வந்து அசிங்கம் அவருக்கு வந்து தேவையே இல்லாத அசிங்கம், தேவையில்லாத ஒரு விஷயத்தை பண்ணி தேவையே இல்லாமல் அசிங்கப்பட்டு இப்போ நம்ம முத்து நிற்கிறாரு. பாவப்படவா இல்லது அவர் நினச்சி என்ன அழுகவான்னு தெரியல. ஆனால் முத்துவுக்கு இது அசிங்கமான விஷயம். அப்போது நம்ம முத்து இருந்துக்கிட்டு அண்ணாமலைட்டு சொல்கிறாரு, எப்பா இந்தாப்பா என்ன 2 அப்பா அப்புப்பா, இந்தாப்பா என் மூஞ்சில் காரி துப்புப்பா, இந்தாப்பா செருப்பை செலுத்து சாவுல்றா, டே ரவி நீ என்ன அடிடா, சுருதி நீ என்ன திட்டு, மீனா நீ என்ன திட்டு அப்படின்ற மாதிரி எல்லாரையும் போய் திட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் முத்து விடுங்க முத்து பார்த்துக்கலாம், நீ நல்லதுன்னு நினச்ச ஒரு விஷயம் பண்ணப்பா, பட் அது தப்பாக போயிருக்குது. அவங்க 2 பேத்துக்கு காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க, அவங்க 2 பேத்துக்குள்ள உடன்பாடு தானே இருக்குது, இதில் நம்ம என்ன பிரச்சனை, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை இந்த பிரச்சனையை ஓரளவுக்கு சுமூகமாக முடிக்கிறாரு. ஆனாலும் இந்த பிரச்சனை இதோட முடியும்னு வச்சிங்களா, கண்டிப்பாக முடியவே முடியாது. விஜயாவுக்கு கொஞ்சம் கர்வமாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம ரோகிணி நமக்காக சப்போர்ட் பண்ணாலே, அவள் என்னதான் ஏழை வீட்டு மருமகளாக இருந்தாலும் நமக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம பக்கம் நிற்கிறாளே அப்படிங்கும்போது ஒரு சின்ன ஒரு மனசு லேசாகும். அது போக இதுக்கப்புறம் நம்ம ரோகிணி ஆசைப்பட்ட மாதிரி ரோகிணியை மறுபடியும் தன் பக்கம் கூட்டு வச்சுக்கிறது கூட வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் 1000 தான் இருந்தாலும் சொல்லுங்கள், இப்போ ரோகிணியோட ஸ்டேட்டஸும் சரி நம்ம மீனாவோட ஸ்டேட்டஸும் சரி ரொம்ப ஒரே ஈக்குவலாக தான் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம விஜயா 2 பேரையும் கண்டிப்பாக ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். ஏன்னா இவங்க பணவெறி பிடிச்சவங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும், 2 பேர்த்த ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருந்திருக்கணும். மீனா இது வரைக்கும் அவங்கக்கிட்ட எந்த பொய்யும் சொல்லி அவங்கள ஏமாத்தினது கிடையாது. ஆனால் இவங்க கூட்டிகிட்டு வந்த மருமக ஏமாத்திருக்கா இல்லையா? அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் அவர் நினைக்கிற விஷயத்த நடக்கவே விடக்கூடாது. கடைசி வரைக்கும் ரோகிணியை ஒரு அடிமை மாதிரி வச்சிருக்கணும். எல்லா விஷயமும் பண்ணி இவங்களுக்கு சமைச்சு போட்டு இவங்களுக்கு துணி துவைச்சு கொடுத்து இவங்க சொன்ன வேலையெல்லாம் செஞ்சு அதுபோக வெளி வரைக்கும் போயிட்டு வந்த மீனாவே அவங்க இந்த கிளி கிழிக்கிறாங்க. இப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு என்னென்ன சேட்டையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ ரோகிணி மாட்டியிருக்கா. சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக சும்மாவே விட மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரமாக நம்ம ரோகிணி கிட்ட நம்ம விஜயா பேச மாட்டாங்க அண்ட் பழையபடி நடந்துக்கிட மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஒருவேளை இப்படி ரோகிணி ஒவ்வொரு விஷயமா சின்ன சின்ன விஷயமா பண்ணி 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 அவங்க மனசில் இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட முடியாது. அதற்கான வாய்ப்பும் இருக்குது, இதற்கான வாய்ப்பும் இருக்குது. அப்படி பார்க்கும்போது நிச்சயமாக கூடிய சீக்கிரமே நம்ம ரோகிணி மறுபடியும் விஜயா மனசில் இடம் பிடிச்சி அவங்க இதுக்கு முன்னாடி என்ன இடத்துல இருந்தாங்களோ அந்த இடத்த விட கொஞ்சம் கம்மியான இடமா இருக்கும், அங்கே போய் உட்கார தான் போகிறாங்க அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியுது. ஸோ அசிங்கப்பட்டா நாட்டோக்காரன் அப்படின்ற மாதிரி அசிங்கப்பட்டார் நம்ம முத்து. இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது. முத்துவுக்கு தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டு இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா அசிங்கப்பட்டுட்டு நிற்கிறார். என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு தெரியாமல் எல்லாரையும் நீ அடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ உதவி செய்கிறதுக்கு முன்னாடி அது யாருக்கு செய்கிறோம் அப்படின்றத கொஞ்சமாவது யோசித்து பார்த்துருக்கணும். அண்ட் ரோகிணியோட கேரக்டர் என்ன, அவள் எப்போ எப்படி மாறுவா, அவள் எப்போ என்ன பேசுவா அப்படின்றது முத்துவுக்கு நல்லாவே தெரியும். ஸோ தெரிஞ்சும் பார்த்தீங்கன்னா அசிங்கப்படணும் அப்படின்றதுக்காகவே இப்படி ஒரு விஷயத்த பண்ண மாதிரி இருக்குது முத்து. ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் முத்து கொஞ்சம் மீண்டு வர்றாரா.
ஏன்னா இது முதல் தடவை கிடையாது. முதல் தடவையாக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஓகே இதானே ஃபஸ்ட் டைம் அசிங்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் மனசை ஆர்த்திக்கலாம். ஆனால் பல முறை இதே விஷயம் ரிப்பீட்டடாக நடந்திருக்குது. நிறையா தடவை ரோஹிணி இப்படி தான் அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அவ்வளோ அசிங்கப்படுத்தும் முத்து என்ன பண்ணுவார் அப்படின்னா திருப்பி ரோஹிணியை தான் போய் பேசுவார். ரோஹிணிக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்னா இவர் தான் போய் நிற்பார். ஸோ இவருக்கு தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டு மூக்கோடை வாங்குறதே ஒரு முக்கியமான வேலையாக, அதான் முதல் வேலையாக முக்கியமான வேலையாக அவர் வச்சுருக்காரு. மீண்டும் அதே தப்பை அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா அவருக்கு நல்லதோ இல்லையோ நம்ம மீனாவுக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா மீனா இதுக்கப்புறம் முத்து விஷயத்தில் தலையிட மாட்டாங்க. ஏன்னா முத்துக்கிட்ட படித்து சொல்கிறாங்க ரோகிணி விஷயத்தில் நம்ம தலையிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏற்கனவே பல முறை அசிங்கப்பட்டிருக்காங்க, இது முதல் முறை கிடையாதுங்க. ஸோ இதுக்கப்புறமாவது கொஞ்சம் திருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ரெண்டு ஜீவன்களும். ஏன்னா மீண்டும் அவங்க அசிங்கப்பட தான் போகிறாங்க, இதுக்கப்புறமும் அவங்க நம்ம ரோகிணி அசிங்கப்படுத்த தான் போகிறாங்க. அதனால் கொஞ்சம் திருந்திட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு நல்லது. சரி, இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்கு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முருகனை காட்டுறாங்க. முருகன் அண்ட் நம்ம அருண்குமாரை காட்டுறாங்க. முருகன் வந்து செம்ம சந்தோஷமாக வர்றாரு, லவ் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலையில் ஹெல்மெட் கூட போடாமல் நம்ம அருண்குமாரை பார்த்து சார் நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு வர அவர் வந்து நல்லா இருக்கேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக பேச ஆரம்பிக்கிறாரு. பேசிக்கிட்டே இருக்கும்போது தலைவர் ஃபைனை போட்டு கொடுத்துட்டார் முருகனுக்கு. என்ன முருகன் ஹெல்மெட் போடாமல் வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. முருகனுக்கு செம்ம ஷாக்கு. அட பாவிடே, நான் ஃப்ரெண்டு நினச்சி தானடா வந்தேன், இல்லை அப்படின்னா நான் ரூட்டை கட்டாக்கி நான் அப்படி கூடி போயிருப்பேனடா அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாரு. அவர் வந்து சார் என்ன தெரியலையா சார், நான் உங்கள் ஃப்ரெண்டு சார் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு முருகன். ஆனால் அருண்குமார் அதை கேட்கவே இல்லை. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் என்னோடய ஃப்ரெண்டு தான், நான் இல்லைனே சொல்லலையே. ஸோ நீங்கள் என்னோடய ஃப்ரெண்டு தான், அதுக்காக ஹெல்மெட் போடாமல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் சொல்லுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல இவரும் எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாரு, கூத்தாடி பார்க்குறாரு. அருண்குமார் கொஞ்சம் கூட அதை கன்சிடர் பண்ணிக்கல. இல்லைப்பா ஃப்ரெண்ட் அப்படின்னா வேறு, இது ஒர்க் அப்படின்றது வேறு. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபைன் கட்டுங்க அப்படின்ற மாதிரி ஒரே வார்த்தையில் போட்டுட்டாரு. அவர் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அருண்குமார் இப்படி காசை பிடுங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சார் ஃப்ரெண்டு, நம்ம நட்பு என்னாகிறது அப்படின்லாம் எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. நட்பு என்னாகிறது, நீங்கள் அப்படி என்னாகிறது அப்படின்னு சொல்லி எவ்வளவோ போட்டு பார்த்தாரு. ஆனால் கடைசி வரைக்கும் அவர் கொஞ்சம் கூட மனசிறங்கல. அருண்குமார் வேலையை பாருங்கள், ஃபைனை கட்டிட்டு டக்குன்னு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாரு. ஸோ அவரும் பாவம் மனசு உடஞ்சி போயிட்டார். என்னடா இது நம்ம ஃப்ரெண்டு அண்ணன் முத்தண்ணே அப்போவே சொன்னார் இப்படி பண்ணால் இப்படி தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு போனார். மனுஷனை பார்க்குறதுக்கே கொஞ்சம் பாவமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முருகனை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவர் ஒரு வெகுளியான கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு இப்படி ஏற்பட்ட சம்பவம் கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்திருக்கும். அவர் நம்ம ஃப்ரெண்டு ஏன்னா முத்துக்கிட்ட கூட ஆர்குமெண்ட் பண்ணார், நல்ல ஆஃபீஸர், ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி ஆர்குமெண்ட்லாம் பண்ணியிருப்பார். ஸோ அப்படி பண்ணியும் கடைசியில் அவருக்கு கிடைச்சது என்னமோ அசிங்கம் தான். பார்க்கலாம் இதுக்கப்புறமாவது கொஞ்சம் திருந்துறாங்களா, இல்லை அப்படின்னா மறுபடியும் இதே பிரச்சனை ரிப்பீட்டடாக வருதா அப்படின்றது இனி வர எபிசோடில் தெரியும். சரி, அதுக்கப்புறம் அதோட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மீனா ஒரு கடைக்கு போகணும் போல இருக்குது. அவங்க பாட்டுக்கு ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் இன்னொரு பொண்ணை வேறு அவங்க ரோட்டில் கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்படி போய்கிட்டு இருக்கும்போது மீனாவோட இன்னொரு ஃப்ரெண்ட் வர்றாங்க. என்ன மீனா எங்கே போய்கிட்டு இருக்கீங்க, கடைக்கு போய்கிட்டு இருக்கீங்களா, என்னையும் போகிற பக்கத்தில் கொஞ்சம் இறக்கி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ அவங்க இருந்துக்கிட்டு மீனா என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைப்பா வேணாம், 3 பேராக போகிறது தப்பு அப்படின்ற மாதிரி எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. மீனா இந்த தானே மீனா இருக்குது பஸ் ஸ்டாண்டு, இன்னக்குள்ளே யார் மீனா இருக்க போகிறா, இன்னக்குள்ளே யாருமே இருக்க மாட்டாங்க, நீ போகிற போக்கில் என்ன சூன்னு சொல்லிட்டு போயேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, மீனா ஆரம்பத்துலேருந்தே சொல்லி பார்க்குறாங்க வேண்டாம் இது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு கேட்குற மாதிரி இல்லை, ஏற்றிட்டு போ மீனா, டைம் ஆயிடுச்சு, எனக்கு அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்குது. சரி வேறு வழி கிடையாது, ஏற்றிட்டே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பொண்ணை ஏற்றிட்டு போகிறாங்க. ஏற்றிட்டு போனால் யாருக்கிட்ட போய் மாட்டுறாங்க அப்படின்னா யாருக்கிட்ட போய் மாட்டக்கூடாதோ அவங்கக்கிட்ட தான் போய் மாட்டுறாங்க, வேறு யாரும் கிடையாது, அருண்குமார் கிட்ட தான். அருண்குமார் வழியில் நின்று பார்க்குறாரு, ரைட்டு 3 பேராக வர்றீங்களா இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுட்டு ஃபைனை கட்டுங்க அப்படின்ற மாதிரி ஃபைனை கட்ட வைக்கிறாரு. மீனா எவ்வளோ பேசி பார்க்குறாங்க, சார் பக்கத்தில் தான் சார் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. பட் அவர் கேட்குற மாதிரி இல்லை, ஏன்னா அவர் தெரியும் நமக்கு நேர்மையான ஆஃபீஸர், நேர்மையின் சிகரம் அப்படின்றது. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட பேசுகிறது வேஸ்ட் அப்படின்றது மீனாவுக்கு புரியலை. மீனாவும் கேட்டு பார்க்குறாங்க, கெஞ்சி பார்க்குறாங்க, முடியவே முடியாதுமா, அதெல்லாம் தெரியாது, நீங்கள் ஃபைனை கட்டிட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாப்புல. மீனா நொந்து போயிட்டாங்க. ஏன்னா மீனாவுக்கு கண்டிப்பாக இது தேவையில்லாத வேலை, அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிருந்துருக்கலாம். ஸோ அதை விட்டுட்டு நான் ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா மீனா ஹெல்ப் பண்ணணும்னே நினைக்கல. மீனா ஆரம்பத்துலேருந்தே சொன்னாங்க வேண்டாம்ப்பா தப்பு இப்படிலாம் போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. பட் வந்தவங்க தான் கேட்கல, இருக்கட்டும் போகலாம் பார்த்துக்கலாம், என்ன பண்ணிடுவாங்க, எனக்குள்ளே போலீஸ் இருக்க மாட்டாங்க அப்படின்னாங்க. கடைசியில் ஃபைனை போட்டு கொடுத்துட்டாங்க. மீனா எவ்வளோ பேசி பார்க்குறாங்க, அவர் கேட்குற மாதிரியே இல்லை. அப்போ சொல்கிறாங்க சார் எங்கள் மாதிரி ஆள்கிட்ட தான் நீங்கள் ஃபைன் போடுவீங்க, நீங்களாம் பெரிய ஆள்கிட்டலாம் யார்கிட்டையும் போட மாட்டீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம மீனா ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. அவர் எவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டார், நீங்கள் ஃபைனை போட்டு போங்க, கூட பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட 1000 ரூபா ஃபைனை போட்டுருவேன், என்ன செய்ய போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஸோ மீனாவும் இருக்கட்டும் நான் கொடுத்துட்றேன், ஃபைனை கெட்டு தொலைகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காசை எடுக்க போயிட்டு காசை கட்டுறாங்க. அவங்க வேலை பார்த்ததே அந்த 500 ரூபா தான். கடைசியில் அந்த 500 ரூபாயும் அவங்களுக்கு இல்லாமல் போயிருச்சு கூட வந்தவங்களால. அண்ட் அந்த பொண்ணுகிட்ட ஒழுங்கு முடியாது, எனக்கு காசை கொடுத்துட்டு ஒன்றால் தான் நான் ஃபைன் கட்டியிருக்கேன் அப்படின்ற மாதிரி மீனா சண்டை போடுறாங்க. வாங்கிக்கோக்கா, நான் 100 ரூபாயா கொடுத்துறேன், நாளைக்கு 100 ரூபா
வாங்கிக்கோ, 4,00,000 வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. மீனாவும் ரொம்ப அப்செப்ட். ஸோ அவங்கள எதிர்பார்க்காத விஷயம் இல்லையா, அவங்க எதிர்பார்க்கல கொஞ்சம் கூட இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்க காசை கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ மீனாவும் கொஞ்சம் மனசு உடஞ்சி போயிட்டாங்க. சரி இந்த அப்படி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட வந்த பொண்ணு வாங்க 3 பேராக போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, மீனா இருந்துக்கிட்டு 3 பேரா இப்போ தானமா ஃபைன் கட்டியிருக்கோம் அப்படின்ற மாதிரி மீனா சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுக்கா, ஒரு நாள் ஃபைன் கட்டிட்டோம் அப்படின்னா அடுத்து இந்த ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம எங்கேயுமே ஃபைன் கட்டணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படின்னு சொல்லி மீனா ஏற்றிட்டு போகலைம்மா, போதும் நீ பண்ண வரைக்கும் போதும், பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தானே இருக்குது, நடந்து போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மீனா அந்த அம்மாவை விட்டுட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டாங்க. மீனா பண்ணது உண்மையிலே நல்ல விஷயம் தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமும் அந்த தப்பு அருண்குமார் முன்னாடி பண்ணலை, அவங்க திருந்திட்டாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருண்குமாருக்கு டூட்டி முடியுது. டூட்டி முடிஞ்சோடனையும் நம்ம சீதா அந்த பக்கமாக வர்றாங்க. சீதாவை கூப்பிட்டுட்டு காஃபி ஷாப் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கிளம்பிட்டாங்க. ரைட்டு, இப்போ தாங்க சம்பவம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 குடும்பத்துக்கு இடையில் ஒரு முட்டல் மோதல் இருந்துக்கிட்டே இருக்குது. அது முத்து அருண்குமார், மீனா அருண்குமார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாரு கூட வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்காரு அருண்குமார். அதுவும் பார்த்தீங்கன்னா சுற்றி எங்கே போகிறாரு அப்படின்னா சீதாவோட வீட்டுக்குள்ளேயே தான் அம்பளத்துக்கிட்டு இருக்காரு. அண்டு முத்து சொல்லவே வேணாம், அருண்குமார் முத்துனாலே ஆகவே ஆகாது. அப்படி இருக்கும்போது இப்படி இவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் அவரை எவ்வளோ தூரத்துக்கு பாதிக்க போகுது, எவ்வளோ தூரத்துக்கு பிரச்சனையை கொண்டு போய் விட போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. அண்ட் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடந்துருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவர் நேர்மையான ஆபீசர் தான். மற்றபடி அவரோட கேரக்டர் தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிருக்குதே தவிர்த்து மற்றபடி அருண்குமார் மேலே எந்த தப்புமே கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இதெல்லாம் சொல்லி ஒரு வேளை கல்யாணம் நல்லபடியாக நடந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் அந்த கல்யாணத்தில் பல சிக்கல்கள் வரதான் போகுது. அதெல்லாம் எப்படி சமாளித்து எப்படி நம்ம சீதாவை அருண்குமார் கைப்பிடிக்க போகிறார் அப்படின்றதாங்க இதுக்கப்புறம் கதை. அண்ட் கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு யார் ஒத்துக்க மாட்டார் அப்படின்னா நம்ம முத்து ஒத்துக்க மாட்டார். முத்து கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவார். இந்த கல்யாணம் வேண்டாம் சீதா, உனக்கு அவன் நல்லவனே கிடையாது அப்படின்னு சொல்லுவார். ஆனால் பார்த்தீங்கன்னா சீதா சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது மாமா, நல்லவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கலாட்டாவான திருமணம் இதுக்கப்புறம் நடக்க போது. பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.